வணக்கம் மக்களே. செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட் எப்படின்னா, இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஆர்ட் இருந்தது, இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஆர்ட் இருந்தது. இது ரெண்டுத்தையும் சேர்க்கிற மாதிரி தான் கொஞ்ச நாள் எபிசோடு போச்சு. ஆனால் இன்னைக்கு மொத்தமாக முடிச்சு இப்படியே பிரேக் ஆகிட்டாங்க. ரெண்டு ஆர்ட்டும் பிரேக் ஆகிருச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குது. இப்போ அந்த பிரேக்கு பேட்சப் ஆகுமா இல்லை அந்த பேட்சப்போடையே முடிஞ்சு போகுமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பிக் பாஸில் தான் வழக்கமாக இந்த மாதிரி டாஸ்க்லாம் பார்ப்போம். என்னடா வர வர செகண்ட் லவ் ஷோலையும் இந்த மாதிரி டாஸ்க்லாம் எடுத்துகிட்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இறுதியாக ஆடலும் பாடலும் பார்ப்போமா ரசிப்போமான்ற வகையில் டான்ஸ் ஷோ பண்ணி இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்காங்க. அந்த சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கு ஐப்பு மறந்துடாதீங்க. அதை தாண்டி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஆனால் என்ன ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்களே, எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா? ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நேற்று எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா சிந்தூரிக்கும் பிரியங்காவும் முட்டிக்கிச்சு அந்த டாஸ்கில். இப்போ வந்து சிந்தூரி சொல்கிறாங்க, என்னது புரியலையே, என் ஃபீலிங்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களுடைய ஃபீலிங்ஸை கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்லு. இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக ஆக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வேண்டாம். கேம் விளையாட வராங்கன்னா நானும் கேம் விளையாட வரேன். ஆனால் இந்த ஃபீலிங்ஸை வச்சு நான் கேம் விளையாட வரல, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ண வரலன்ற மாதிரி சிந்துரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து ரெக்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க தெளிவாக நேற்று சொன்னாங்கல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் லவ்வராக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் மனசில் இருக்குல்ல அதான் வெளியே வருது அப்படின்ற மாதிரி ரெக்ஸ் சொல்கிறாரு. ஓகே, அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கீழே வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டு ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க சிந்துரி. நான் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் உட்காந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க ஒரு பக்கம் சிந்துரி. இது நடக்குதா? அப்போ நிவேதிதா வந்து சொல்கிறாங்க சிந்துரி கிட்ட, ஓகே ஸோ வெக்கே மேலே ஃபீலிங்ஸ் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. வெக்கே மேலே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாதான், ஆனால் வெக்கேக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கான் பிரியங்காக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை சிந்துரியும் ஒரு பக்கம் கேட்டுட்டுறாங்க. ஓகே, இது கேட்டுட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மேலே உட்காந்து பிரியங்கா கிட்ட போய் அப்படியே இங்கிருந்து மோனிஷா இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் காதில், மோனிஷா இது பிரியங்கா உன்னை பற்றி சிந்தூரி கீழே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னும் போது, ஓ என்கிட்ட டைரெக்டாக வந்து பேச வேண்டியது தானே, என்னது இது அப்படின்ற மாதிரி கீழே போகிறாங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கஷன் வெக்கே பிரியங்கா மற்றும் வெக்கே அண்டு சிந்துரி அண்ட் நிவேதிதா அந்த டிஸ்கஷன் போகுது. ஓகே, அவள் என்ன தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணுறாலாம், இந்த வேலைலாம் வச்சுக்கூடாதுன்ற மாதிரி சிந்துரி சொல்லிடுறாங்க. உடனே கீழே வந்துட்டு சொல்கிறாங்க நிவேதா கிட்ட, இங்கே பாருங்க இதில் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எது பிரியங்காக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, அவங்க பிடிச்சிருக்கிறத சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ கேட்குறாரு, நீ எதுக்கு பிரியங்கா சிந்துரியை பிடிச்சதுக்குள்ளே இழுத்து போட்ட, அது ஏன் பண்ண அப்படின்றத கேட்குறாரு பிராவோ. ஏன்னா சிந்துரியோட டாபிக் நேற்று பிரியங்கா தான் எடுத்தாங்க, சிந்துரியா எடுக்கல. இல்லை எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், நான் சும்மா காமெடி பண்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணி இருந்தேன், அதை அப்புறம் என்ன அப்படின்றத சொல்றாங்க. ஒரு டாஸ்க்னா உங்களுக்கு டாஸ்க்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணும், அதை விட்டுட்டு இவங்களை எடுத்துட்டு வந்து கம்பேரிசன்ல பேசுனதே இவங்க தான். ஓகே, இதுல குறிப்பா வந்து நான் அவங்கள பத்தி பேச வரல, வெக்கே கிட்ட தான் நான் பேச வந்தேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. எனக்கு புரியல, மேல இருந்து கீழே வந்து நீங்க கிளாரிபிகேஷன் கொடுக்கணும், உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. இதுல வெக்கே கிட்ட தான் பேச வந்தேன்றீங்க. வெக்கே கிட்ட பேச வந்தீங்கன்னா நீங்க வெக்கேவை பத்தி சொல்லிட்டு போயிருக்கலாம் நேற்று டாஸ்க்ல. அதை விட்டுட்டு சிந்துரிக்கு அவர் பண்றதை எடுத்துன்னு வந்து நீங்க ஹைலைட் பண்ணி பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன, சிந்துரி வந்து பேசதான் செய்வாங்க. நீங்க சிந்துரி பேரை எடுக்காம இருந்தீங்களா? சிந்துரியோட பேர் எடுத்து அவங்க வந்து பண்ணதான் செய்வாங்க. அப்படின்னும் போது நீங்க கம்பாரிசன் தான் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சிந்துரி சொல்றாங்க. நான் கம்பாரிசனே பண்ணலைங்க ஐயா, கம்பாரிசனே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நேற்று அவங்க பண்ணதே கம்பாரிசன் தான். ஃப்ரெண்டு லவ்வராக மாறலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணால் அதெல்லாம் நாங்கள் ஃபன்னாக எடுத்துக்கிட்டோமா? எனக்கு வெக்கே மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, ஆனால் சபையில் ஏன் கம்பேர் பண்ணீங்கன்னு கேட்குறேன். வெக்கே மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, அப்புறம் ஏன் கம்பேர் பண்ணோம்? ஃபீலிங்ஸே இல்லை, 4 மணி வரையும் பேசணுன்ற பிரியங்கா இங்கே வந்து சபையில் வந்து ஏன் கம்பேரிசன் பண்ணும்? ஃபீலிங்ஸே இல்லைன்னு போது அப்போ என்ன பண்ணும்? ஃபீலிங்ஸ் இல்லைன்னும் போது வெக்கே யார் கூட பேசினா என்ன, யார் கூட இது பழகினா என்ன, உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் இல்லையே, ஏன் அப்போ உங்களுக்கு கோவம் வருது அப்படின்ற கேள்வி கரெக்டு தானே மக்களே? சொல்லுங்க. ஃபீலிங்ஸ் இல்லை 4 மணி வரையும் பேசி முடிச்சிட்டோன்னு சொல்றாங்க, அப்புறம் இந்த இடத்துல வந்து வெக்கே இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி வெக்கே இன்னொருத்தர பாராட்டினாலும் அவங்க இவங்கள பாராட்டினாலும் ஏன் கோவம் வருது? தட் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பிரியங்கா மேலே தப்பு இருக்கு. ஓகே, உடனே வந்து இவங்க நான் உன்னை கம்பேர் பண்ணல,
நீங்க தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எது பேசுறதுனாலும் டைரக்டா பேசுங்க, நான் டிராமாலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி பிரியங்கா வந்து இப்படிலாம் பண்றாங்க. நான் தான் சொன்னேனே, பிக் பாஸுக்கு ஏத்த ஒரு கண்டஸ்டன்ட்னா அது பிரியங்கா, வேற யாருமே கிடையாது. இன்னொரு பக்கம் இவங்க அப்படி சொல்றாங்களா, வாவ் 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 அப்படின்ற மாதிரி சிந்துரி சொல்ல, செட்டப் நல்லா சிறப்பா பண்றீங்கன்ற மாதிரி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போற, யார் யார் என்னென்னவோ தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணிட்டு என் மேல இது பண்றாங்களேன்ற மாதிரி சிந்துரி சொன்ன உடனே, தப்பு யாரு பண்ணாங்கன்னு தெரியும் சிந்துரின்ற மாதிரி ஒரு டைலாக போட்டு மேல போயிடுறாங்க பிரியங்கா. இது நடக்குதா? இன்னொரு பக்கம் மோனிஷா அண்ட் பிரியங்கா போய் உள்ள இது பண்ணி, இதுல வெக்கேவாவை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அது கூட அவனுக்கு தெரியாம இருக்கிறான், ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. சிந்துரி ஒரு பக்கம் எமோஷனலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை வச்சு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இது நடக்குதா? நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, பிரியங்கா வந்து ஆர்ஜே பிராவோ கிட்ட பேசுறாங்க. ஆர்ஜே பிராவோ வந்து சொல்லிடுறாரு, ஓகே இதுல சில விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வாரம் இவன் கூட ஃப்ரெண்டா பேசினா இந்த வாரத்தை கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் ஜென்யூனா கனெக்ட் பண்றவங்க கொஞ்சம் பேர், இன்னொரு பக்கம் பேசினாவே போதுன்ற மாதிரி கனெக்ட் பண்றவங்க பாதி பேர். இதெல்லாம் தெரியாம ஒரு பெரிய லூசா இருக்கிறேன் நான் தான் அப்படின்ற மாதிரி பிரியங்கா அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஐ எம் டம்ப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உனக்கு வைக்கவே பிடிச்சிருக்கா இல்லையா, என்னன்னு சொல்லு பிரியங்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு ஒன்ன கூட தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போற போக்குல ஒரு டைலாக் சொல்லிட்டு போறாங்க. என்ன புரியல, இப்போ உங்களுக்கு வைக்கவே பிடிக்கலன்றீங்க, ஆனா வைக்க போய் சிந்துரிக்கு ஏதாவது கொடுத்தாவோ இல்ல சிந்துரிக்கு ஏதாவது பண்ணாவோ கோவம் வருது. இங்க வந்து என்ன சொல்றீங்க, எனக்கு ஆர்ஜே பிராவோ கூட பிடிச்சிருக்குன்றீங்க, வந்து ஒரு நாள் தான் ஆர்ஜே பிராவோ ஆகுது, அப்ப என்னமா சொல்ல வரீங்க நீங்க, புரியலையே சுத்தமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிரியங்கா என்ன ஐடியால சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப நீங்க வைக்கவே இந்த இடத்துல இது மாதிரி பண்ணா கோவம் வருதுன்னா இந்த இடத்துல இந்த டைலாக்கே சொல்லியிருக்க தேவையில்லையே. ஆனா உன்னை கூட தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்க இந்த ஒரு 3 டைலாக் சொன்னீங்களே, ஒன்னு ஃப்ரெண்டா பேசிட்டு, இன்னொன்னு ஜென்யூனா கனெக்ட் ஆயிட்டு பேசிட்டு பாதி வாரத்தை ஓட்டலாம் அப்படின்னும் போது, இப்ப நீங்க அடுத்து கட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ரூட்டுக்கு நீங்க போட்டு ஓட்டலாம் ட்ரை பண்றீங்களோ, அடுத்து நம்மளும் இந்த ஷோல சஸ்டெயின் பண்ணலான்றதுக்காக அந்த 3 ஆப்ஷன்ல இன்னொரு ஆப்ஷனுக்கு விட்டு போடுறீங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் தோணுதே. என்னது இது, நீங்க சொன்ன டைலாக்கே நீங்க அடுத்து ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சியும் பிரியங்கா, அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? இது நடந்து முன்னா நான் பிரியங்கா வந்து அங்கே எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறாங்க. இது மாதிரி ஆகுது. அடுத்ததாக ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்னன்னா ஹேண்ட் கஃப் டாஸ்க். பிக் பாஸ் சீசன் 7ல பார்த்து 2 பேரோட கையை கட்டி போட்டுட்டு இவங்க டார்ச்சரை அவங்க அனுபவிக்கணும், அவங்க டார்ச்சரை இவங்க அனுபவிக்கணும். பட் இதுல என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஹேண்ட் கஃப் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கப்பா. அதில் வாக்கிங் போகலாம், டாக்கிங் போகலாம், ஈட்டிங் பண்ணலாம். இது 24 மணி நேரம் இருக்க போதுன்னும் போது சிந்துரி ஒரு பக்கம், ஆர்ஜே பிராவோ அவங்களுக்குள்ள பூனையும் எலி சண்டை அது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் தினேஷ் தைரியமா இருக்கார், எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வீணா அப்படியாப்பட்டால். ஆனா ரெக்ஸ் இருக்காருல்ல, போன முன்ன டைலாக் சே ரொம்ப கடுப்பா இருக்குங்க. 15 டேஸ்ல இந்த ஷோக்கு வந்திருக்கணும், இந்த ஷோல வராம நான் படுற கஷ்டம் இருக்கே அப்படின்னும் போது, ஏன்பா வந்தே ஒரு நாள் தான் ஆகுது, எதுக்கு இவ்வளவு இப்படி பண்றன்ற மாதிரி வீணா டைரக்டாவே கேட்கறாங்க. இல்ல உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக டைம் வேணும்னு சொல்றேன், ஸோ ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். உடனே நான் ஆல்ரெடி அவனை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுல மேல என்ன அப்படின்னும் போது, இல்ல என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட ஃபீலிங்ஸை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்ல உங்ககிட்ட பேசும்போது என்னால் கம்மியாக தான் சிரிக்க முடியுது, ஆனால் தினேஷ் கிட்ட பேசும்போது என்னால் நிறைய சிரிக்க முடியுதுன்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்றாங்க. நீ என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறப்பா, என்னை சிரிக்க வைக்க மாட்டேங்கிற, அவன் என்னை நல்லா பார்த்துக்கிறான், நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறான், என்னை சிரிக்க வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சிரிக்க வைக்கிறதுக்கு, ஃப்ளட் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாரு, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ரெக்ஸுக்கு. ஆக்சுவலாக அசீம் வந்தார்ல, அசீமுக்கு பதில் இவர் கூட்டின்னு வந்தாங்க, ஆனால் கடைசியில் அசீம் மாதிரி தான் இவரும் பாதியிலே வெளியே போவார் போல இருக்கு, அந்த நிலைமையில தான் இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் மோனிஷா வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அந்த ஆபித் மற்றும் நிவேதிதால கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நிவேதிதா கொஞ்சம் முயற்சி பண்றாங்க இல்லையா, அந்த முயற்சி பார்க்கும்போது இவங்களுக்கு கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் வீணா அண்ட் ரெக்ஸ் பேசுறாங்க, ஸ்டில் வி ஹேவ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல போகுது, ஆனால் இது செட்டே ஆக மாட்டேங்குது. இதுல ஒரு ஃப்ரெண்ட்லி அக் மாதிரி அவர் அக் பண்ண வராரு, வீணா வேணான்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த அக்கு போகுது. ஆனா இதெல்லாம் தாண்டி தேஜஸ் வந்து ஒரு டைலாக் சொன்னாருங்க ஐயா, அதுதான் என்னால் தாங்க முடியல. என்னன்னா, வீணாக்கும் தினேஷுக்கும் பவுண்டரிஸ் கிடையாது, ஸ்டெபிலிட்டி கிடையாது, ரெஸ்பெக்ட் இல்லை, எதுவுமே கிடையாது, ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பவுண்டரிஸ் கிவுண்டரிஸ்ன்றதை பத்தி தேஜஸ் பேசலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு தினேஷ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ரெக்ஸு கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோ, யார் ப்ரோ செட் ஆகணும் போது, எனக்கு வீணா கூட செட் ஆகும் தான் ப்ரோ அப்படின்னும் போது, குட் லக் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. உடனே வித் யுவர் பிளெஸிங்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி.
அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் கொடுத்துடணும், வாழ்த்தணும், குட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற மாதிரி வாழ்த்தணும். இதுக்கு பேர் என்ன? தினேஷ் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு தியாக செம்பலாக இருக்கணும் போல இருக்கு. அதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. அந்த இடத்துல வீணா அப்செட் ஆயிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்ததா? இது நடந்து முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, அடுத்து ஒரு போறாங்க பெட்ரூமுக்கு. பிரியங்கா அண்ட் வெக்கிய போறாங்க. வெக்கிய பார்த்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு ப்ராப்பர் அக்கு கொடுன்றாங்க. வெக்கிய ஃபர்ஸ்ட் அக்கு கொடுக்குறாரு. அடுத்து நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி விளங்கிறாரு. ஓகே, ஸோ உடனே என்ன சொல்றாரு, என்ன பிரேக்கப்பா பிரேக்கா அப்படின்னு. ஏன்னா மோனிஷா கூட நடந்த சம்பவம்ல, அதனால இங்கே கேட்குறாங்க. உடனே ஐ எம் நாட் மெச்சூர்ட் என்ஃப் டு ஹேண்டில் யூ அப்படின்ற ஒரு டைலாக்கை வெக்கே சொல்றார். அதை சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா பாத்தியா அப்படின்ற மாதிரி, இல்லை எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னும் போது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு இது வைக்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு நடந்தது என்னன்றதே எனக்கு புரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சுன்ற மாதிரி வைக்க அந்த இடத்த சொல்றாரு. ஓகே, நீ எப்படி இந்த மாதிரி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எனக்கும் புரியல, பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி எங்க அப்செட் டோன்ல பேசுறாரு. ஓகே, அதை வந்து பிரியங்காவால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பிடிச்ச பொண்ணு, நீ என் கூட கனெக்ட் ஆயிட்ட, இந்த பிடிச்ச பொண்ணு ஒரு நாள் இப்படி பண்ணா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு போயிருவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. பட் இன்னைக்கு என்ன நடந்ததோ ஒரு மாதிரி பண்றது அப்படின்னும் போது, நீ ரொம்ப ஹர்ட் பண்ற வைக்க எனக்கு புரியல. இத்தனை நாள் எனக்கு உன்னை எனக்கு சரி அவன் வெக்கியக்கு பிரியங்கானா ரொம்ப பிடிச்சது, ஆனா ஒரே நாள்ல இப்படி ரிவர்ஸ் ஆயிடுமா உனக்கு, என்னது இது அப்படின்னும் போது, இல்ல நீ என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ சிந்துரி கிட்ட பேசிட்டு வந்து என்கிட்ட பேசியிருக்கணும், ஆனா இப்படி பேசினதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி வெக்கை சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த 3 பேருக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் ஓடுதுல, அதுல பிரியங்கா மேலதான் தப்பு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, உடனே வந்து சரி ஓகே பிடிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து வெளியே அந்த தனியா பேசும்போது சொல்றாங்க, எனக்கு வெக்கையை பிடிச்சிருந்து நான் ஐ லவ் யூ கூட சொல்லிட்டேன், பட் இதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் எனிமோர், அவன் எனக்கு தேவையே கிடையாது இந்த மாதிரி பையன்லாம், எப்படி நான் ஒரு தப்பான ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுல பிரியங்கா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் ஒரு கம்பேரிஷன்ல எடுத்துட்டு போயிருது. ஒரு நார்மலா இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி ஃபன்னா பேசுன்ற பேர்ல அந்த ஃபன் டு பி சீரியஸ், அதான் நகைச்சுவை வந்து வில்லங்கமா மாறிடும்னுவாங்களே, அது எக்ஸாக்டா இன்னைக்கு பிரியங்காவுக்கு நடந்தது. அவங்க அந்த ஒரு கான்செப்டை கம்பேர் பண்ணாமே இருந்திருக்கலாம். அதை எடுத்துன்னு வந்து இவங்க எல்லாத்தையும் அப்படி கம்பேர் பண்ணதால் தான் இந்த விளைவில் வந்து நின்று 2 பேருக்கும் பிரேக்கப், ஸோ ஹார்ட் பிரிஞ்சது அப்படின்ற நிலைமையில இருக்கு. இது முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் ஸ்ருதிகா வராங்க. வந்துட்டு ஒரு டான்ஸ் டாஸ்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. டான்ஸ் டாஸ்க் என்னடான்னு பார்த்தா, பிராவோ சிந்துரி பட்டைய கலப்புறாங்க ஒரு பக்கம் டான்ஸ்ல. நிவேதிதா, அபித் அண்ட் மோனிஷா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருக்கு ஒரு பாட்டு. தேஜஸ் அண்ட் நேகா வந்து ஒரு குத்துப்பாட்டு போட்டோன்னே தேஜஸ் கலப்பறாரு குத்துப்பாட்டில். இன்னொரு பக்கம் வீணா அண்டு தினேஷ் அண்ட் ரெக்ஸ் இவங்க 3 பேர் ட்ரிபிள் சாங் போட்டாங்க, அவங்க ஆனாங்க. ஆனால் ஃபைனலாக டாஸ்க்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்த பிரியங்கா மற்றும் வெக்கி நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னே வந்து ஆட்டத்தை பின்னி கடைசியில் வந்து பிரேக்கப் ஆன 2 நபர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த டாஸ்கோட வெற்றியாளர்களாக மாறுவார்கள் அப்படின்றது கனவா கண்டன்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும் போல. அவங்க 2 பேர் வெற்றியாளர்களாக மாறி இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. நாளை எபிசோடில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.